வணக்க மக்களை, சட்டம் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? அண்ணனின் 5 சவரன் தங்கம் அதிரடி ஆஃபர் என்ன? ஆடிப்போன களம் என்ன? ஓபிஎஸ் போட்ட தேனி கணக்கு என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல்தான். அனைத்து கட்சிகளுமே அனல் பறக்கும் வேகத்தில் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த தேர்தல் என்பது தமிழகத்திலே கண்டிப்பாக நடைபெறும் என்பதை அனைவரும் அறிந்த உண்மை. அந்த வகையில் தான் அதாவது தேனி மாவட்டமானது அரசியல் களத்தில் மீண்டும் கொதிக்க தொடங்கி இருக்கிறது. போடி நாயக்கனூரில் பன்னீர்செல்வத்தின் திடீர் பரிசு அறிவிப்பை பரபரப்பை கூட கிளப்பியிருக்கிறதா. பணம், வாக்கு, உள்ளூர் எதிர்ப்பு, இந்த 3 காரணிகள் தேர்தல் முடிவை மாற்றுமா என்ற கேள்வி கூட எழுந்திருக்கிறது. அதாவது தேனி மாவட்டத்தின் அரசியல் களம் எப்பொழுதும் எதிர்பாராத திருப்பங்களுக்கு பெயர் பெற்றது. அந்த வகையில்தான் தற்பொழுது போடி நாயக்கனூர் தொகுதியில் அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவிலிருந்தவர்கள் திமுகவின் வேட்பாளராக இம்முறை முதல் முறையாக போடி நாயக்கனூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். அந்த வகையில்தான் அதிமுகவில் அதாவது முதல்வர் நாற்காலி வரை அலங்கரித்த பன்னீர்செல்வம் தற்பொழுது திமுக வேட்பாளராக அதே தொகுதியில் களம் காண்பது என்பது ஒருபுறம் வியப்பை ஏற்படுத்தினாலும் அவர் அறிவித்துள்ள அந்த பரிசு மலை என்பது அறிவிப்புகள் அரசியல் கள நிலவரத்திலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அதை பார்க்கப்படுகிறதா. அதாவது பரிசுமலை என்னவென்றால் மேல சொக்கராதபுரம் மற்றும் சங்கராபுரம் பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டங்களில் ஓபிஎஸ் மற்றும் தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆகியோர் இணைந்து அறிவித்துள்ள இந்த ஊக்கத்தொகை மற்றும் தங்க பதக்க அறிவிப்புகள் என்பது திமுகவினிடையே உற்சாகப்படுத்தியிருப்பதாக தோன்றினாலும் இதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் நெருக்கடியை கணித்து இருக்கிறதா. அதிக வாக்குகள் பெற்றுத்தரும் எந்த ஒரு பூத் கமிட்டி இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக 1 லட்சம் ரூபாய், அதிமுகவை விட கூடுதல் வாக்குகள் பெற்றால் கூடுதல் பரிசு, சிறப்பாக செயல்படும் செயலாளர்களுக்கு 5 சவரன் தங்க பதக்கம் என பணபலத்தை ஓபிஎஸ் அவர்கள் முன்னிறுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி அதிமுக கோட்டையாக கருதப்படும் இந்த போடி நாயக்கனூர் என்பது கண்டிப்பாக இம்முறை திமுகவின் கோட்டையாக விளங்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. அந்த வகையில்தான் இப்போது கட்சி மாறி வந்த நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த இவ்வளவு பெரிய தொகையை பரிசாக அறிவிக்க வேண்டிய சூழல் ஏன் உருவாகியிருக்கின்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. ஓபிஎஸ்ஸின் இந்த அதிரடி பரிசு மலை முடிவுகள் என்பது கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கொள்ளும் விதமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அந்த வகையில்தான் திடீரென மாற்று முகாமிலிருந்து வந்த ஒருவருக்கு தங்கம், அதாவது தங்கள் வாய்ப்பு பறிபோனதை ஏற்கும் மனநிலை இலக்கை தங்களுக்கு தொடர்பே இல்லாத ஒருவருக்காக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் உள்ளூர் திமுகவினரும் ஒத்துழைப்பு ஓபிஎஸ்ஸிற்கு சரிவாக கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ்ஸை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதில் அதிமுக தலைமை மிக உறுதியாக இருக்கிறதாம். இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சரான பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டிப்பாக இம்முறை வெற்றியை அடைவாரா என்றுதான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.